Hi friends, welcome to Kishore Rocks channel. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ஈஸியா செய்வது எப்படின்னு பார்க்க போறோம். என்ன வெச்சுன்னு பாத்தீங்கன்னா ஓட்ஸ் வெச்சு தான். இது வந்து ஹெல்த் டயட்ல இருக்கட்டவங்களுக்கும் இது ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா நான் ஒரு 1/4 கப் ஓட்ஸ் எடுத்துர்க்கேன். இத நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா நைஸா பொடிச்சு எடுத்துட்டு வந்துறலாம். நல்லா ஓட்ஸ் நல்லாவே நைஸா பொடிச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. இதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு பவுல்ல நம்ம இத போட்டுறலாம். இந்த பொடிச்ச அவ்வளவு ஓட்ஸையும் போட்டுட்டு அதே 1/4 கப் அளவுல மில்க் ஆட் பண்ணிக்கலாம். கால் கப் அளவு பால் ஆட் பண்ணிட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்க நான் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த ஓட்ஸ் மிக்ஸ் நம்ம 2 ல இருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா ஊறி வரட்டும். பாருங்க நம்மளுடைய மிக்ஸ் நல்லாவே ஊறிடுச்சு. இந்த மாதிரி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம இப்போ கொஞ்சம் இன்கிரிடியன்ட்ஸ் ஆட் பண்ண போறோம். என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெங்காயம் ஒரு ஸ்மால் சைஸ் வந்து சிறுதா நறுக்கி வச்சிருக்கேன். அப்புறம் தக்காளி ஒரு பாதி தக்காளி சிறுதா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பாதி கேரட் வந்து இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு சின்ன சைஸ் பச்சை மிளகாய், தேவையான அளவு கொத்தமல்லியும் கறிவேப்பிலையும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 2 முட்டை இவ்வளோ எடுத்துட்டு நம்ம இது அவ்வளவுமே இந்த மிக்ஸில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லா இன்கிரிடியன்ட்ஸ் இதில் ஆட் பண்ணியாச்சு. இது கூட நான் 2 முட்டையும் உடைச்சு வச்சிருக்கேன். அதே நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சமா பெப்பர் பொடியும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த மிக்ஸை வந்து ஒரு பேன்ல கொஞ்சமா நெய் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நான் அது இதுல ஊத்த போறேன். பாருங்க ஸ்டவ்ல பேன் வச்சாச்சு, நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமா நெய் ஊத்திடலாம். போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்மளுடைய மிக்ஸ் இதுல ஊத்திடலாம். இந்த மிக்ஸை வந்து பேன்ல ஊத்திட்டேன். இதுக்கப்புறமா லோ ஃப்ளேம்ல வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஒரு மூடி போட்டு நீங்க வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்ச பிறகு நமக்கு பார்க்கலாம். பாருங்க ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. நான் மறுபக்கம் திருப்பி போட்டிருக்கேன். அதுவும் வேக வச்சு எடுத்துடலாம். பாருங்க நம்மளுடைய ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பரா இருக்கு. சிறிது நேரத்திலே நம்ம செய்து முடிச்சிடலாம். டயட்ல இருக்கட்டவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா எங்களுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸுக்கு எல்லாம் சொல்லுங்க. எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு ரெசிபியுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.